ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் பேஸ்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பிக்சரை டெமோ காட்டியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதனா வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஷீட்டு 300 GSMல இருக்கிற ஒரு வாட்டர் கலர் ஷீட்டு தான். அது பிரிஸ்டோ கம்பெனியில் இருக்கிற இந்த வாட்டர் கலர் ஷீட் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர், அதாவது இந்த பேப்பரில் நம்ம மாஸ்கிங் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சர்க்கிளாக ஒன்று கட் பண்ணி வச்சுட்டோம். அதுவும் ஒரு சார்ட் பேப்பர் தான், சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு எல்லோ கலர் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கட்டரோ இல்லை பிளேடோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை தாண்டி இந்த பேக்ரவுண்டுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த மைன்யூட்டான ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே அதில் ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக பவுடர் மாதிரி பிளேடில் நல்லா சுரண்டி பவுடரை கொண்டு போயிட்டு அந்த பேப்பரில் கொட்டிட்டு என்ன பண்ணுறோம், ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நல்லா இல்லாமல் நீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க? இந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிங்கர்ஸை அந்த பவுடர் மேலே வச்சு இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி சரியா தேய்ச்சி விடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியலுமே வந்து ரைட் சைடில் இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நம்ம அப்பப்போ எழுந்து போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேண்டாம். எல்லா மெட்டீரியல் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். சரியா? அதுதான் கரெக்டான ஒரு இது. நெக்ஸ்ட்டு இந்த முடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லோ கலரை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு சேம் அதே போல் இதையும் பவுடரை சுரண்டி எடுத்துப்போம். ஸோ எடுத்துகிட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் நம்ம இந்த பவுடரை போடக்கூடாது, ஏன்னா இது செகண்ட் லேயர். சரியா? ஸோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது வந்துட்டு சாக் வந்து கீழே உடஞ்சி விழுந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செகண்ட் லேயருக்கான அந்த பவுடரை போட்டு ஆரஞ்சு கலர் போட்டு வெளியில் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மேலே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோ கலர் மேலே லைட்டாக மூவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதுதான் கரெக்டாக ரெண்டும் எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் தெரியும். இல்லை அப்படின்னாக்கா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக ஆரஞ்சாகவே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பவுடரை ஃபஸ்ட்டு தனியாக ஆரஞ்சு மட்டும் தெரிகிற மாதிரி இடத்துல நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எம்டி ஸ்பேஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும் அந்த எல்லோ மேலே மிக்ஸ் பண்ணி கொண்டு வரோம். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதுதான் கலர் மிக்ஸ் பண்ணுறது மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக கொண்டு வரணும். இதுக்கப்புறம் நம்மளுடைய கலர்ஸை இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக கொண்டு போயிட்டே இருக்கணும். அதாவது இப்போது எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு லைட்டு ஆரஞ்சு அப்ளை பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாகவே இருக்குது. சரியா? அதாவது லேயர் பை லேயராக நல்லா டார்க் கொண்டு போயிட்டே இருக்கும், லைட் டு டார்க்காக போயிட்டுருக்கும். ஸோ எல்லோ லைட் கலரு, அதை விட கொஞ்சம் டார்க் பார்த்தோம்னா ஆரஞ்சு, அதை விட கொஞ்சம் டார்க் பார்த்தோம்னா டார்க் ஆரஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெட்டு, பிங்க்கு, மெரூன், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸாக ஏறிக்கிட்டே இருக்கும். லேயர் பை லேயராக நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம டார்க்கில் லைட் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம டேரெக்டாக அந்த சாக் பீஸ் வச்சுட்டு அந்த டார்க் மேலே லைட் கலர் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டார்க் ஆரஞ்சை ஃபுல்லாக எங்கெங்கே தேவையோ அது எல்லாத்தையும் நல்லா கையில் ஃபிங்கரில் வச்சுட்டு நல்லா மெர்ஜ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதை விட டார்க்கு கொஞ்சம் ரெட் இருக்குது. பட் ரெட்டை விட நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே கலர் அப்படிங்கிறதுனால பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலரும் சேம் அதே போல் அந்த கார்னரில் ஃபுல்லாக பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு அதையும் சேம் அதே போல் ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல நம்மளுக்கு டார்க்னஸ் தேவையோ அந்த இடத்துல மெர்ஜ் பண்ணணும். முக்கியமாக ஒன்று, இதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் பிக்சர் நெட்டில் நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸை பார்த்துட்டு அதில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வெறும் நான் டெமோக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஓனாக தான் உட்காந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் பிக்சர் எடுத்து உட்காந்து ட்ரா பண்ணும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். என்னை விட நான் சொல்லி கொடுக்குறத விட உங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நம்ம இந்த க்ளவுட் எஃபெக்ட்டுக்காக இந்த எல்லோ கலர் ஆல்ரெடி நான் டார்க் கொடுத்துருக்கேன். மறுபடியும் இது மேலே லைட் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எல்லோ கலர் அந்த பீஸாகவே எடுத்துகிட்டேன். சரிங்களா? அந்த கேக்கை தனியாக எடுத்துகிட்டு அப்படியே அது மேலே லைன்ஸ் மாதிரி போட்டு இதையும் சேம் ஃபிங்கர்ஸ் வச்சு தான் மெர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எல்லா இடத்துலையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது, தேய்ச்சிடக்கூடாது. எந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டிங் தேவையோ அந்த இடத்துல மட்டும் பண்ணால் போதுமானது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை வந்துட்டு ஒரு பிக்சரில் நம்ம பார்க்கும்போது லைட்டிங் எங்கே இருக்குது, டார்க்னஸ் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ஸோ இதை தாண்டி நம்ம அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது வேறு ஒரு கலரோட மெர்ஜ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மெர்ஜ் பண்ணுங்கள். சரியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் கொலாபரேஷன் ஆகி பிக்சரே நம்மளுக்கு எடுத்து விட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா வரணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். நல்லா கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அதை மேட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். முடிச்சுட்டு சென்டரில் இருக்கிற இந்த பேப்பரை எடுத்துடலாம். கொஞ்சம் சைடில் இருக்கிற எல்லோ கலர் கையிலே தொட்டு எடுத்துப்போம். ரொம்ப இதெல்லாம் எட வேண்டாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே அந்த சென்டருக்கு இந்த ஒயிட் மேலே கொஞ்சம் மேட்ச் பண்ணுறோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே எல்லோ ஆகிடக்கூடாது, ஒயிட் இருக்கணும் நம்மளுக்கு. அதனால தான் அந்த கேப் விட்டுது. ஸோ இந்த அடியில் இருக்கிற இந்த எல்லோ கலரும் மேலே இருக்கிற இந்த ஒயிட் கலர் கேப்பும் ரெண்டுத்தையும் அப்படியே கொஞ்சமாக அதை பொறுமையாக அப்படியே மேட்ச் பண்ணிகிட்டே வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் எதுவும் போட்டு மேட்ச் பண்ண வேண்டாம். அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த பவுடர்லேயே கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சோம்னா ரெண்டும் மிங்கிள் ஆகிடும். ஸோ மிங்கிள் ஆகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் செப்பரேட் கலர்ஸாக தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செப்பரேட் கலர்ஸாக வந்துடும். க்ளவுடோட எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு நான் முழுசாக மேட்ச் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒயிட் வச்சுட்டு அந்த ஒயிட்டில் எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஒயிட் லைன் தெரியணுமோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஒயிட்டு அப்படியே மார்க் மாதிரி, அதை நம்ம சாக் பீஸில் எப்படி ரைட் பண்ணணுமோ அந்த மாதிரி வச்சு கிரிக்கிறோம் ஒரு இடத்துக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இந்த ஒயிட் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஹைலைட்டான ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ டார்க் ஏரியாவில் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டிங், அதாவது ஹைலைட் ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் வச்சுட்டு மேட்ச் பண்ணி க்ளவுடோட எஃபெக்ட் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டார்க்னஸ் வேணும். அந்த க்ளவுடு ஓரளவுக்கு டார்க் தான் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. எந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும், தேவையான இடத்துக்கு மட்டுமே இந்த மாதிரி டார்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மேக்ஸிமம் வேறு பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. க்ளவுட் எஃபெக்ட் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நீங்கள் என்ன வேணாலும் அதில் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் லேயர் பை லேயராக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கலர்ஸ் ஏற்றிக்கிட்டே போங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஸ் ஏற்றிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு இது ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு ட்ராயிங் கொண்டு வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் முடிச்சுட்டு சைடில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலே டஸ்ட்டு இருந்ததுன்னா அது அப்பப்போ ஊதி விட்டுடுங்களா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்பப்போ கை வைக்காதுங்க மேலே மேக்ஸிமம். இந்த சன்னிலேருந்து வர அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸை இந்த சாஃப்ட் பேஸ்ட்டில் வச்சு லைன்ஸ் அப்படியே கொஞ்சம் லைன் போட்டுவிட்டு கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே மெர்ஜ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு லைட்டிங் வந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று இந்த சார்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். கீழே கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த சார்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பவுடர் வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணோம்னா ஒரு லைன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் டார்க்னஸ் மேலே கீழே இந்த மாதிரி வேவ் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு முடிச்சுட்டு பேப்பரை நீட்டாக அழகாக எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பவுடர் ஆல்ரெடி மேலெல்லாம் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் கையிலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு ட்ரீ ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பேஸ்டல்லே தான் யூஸ் பண்ணுறேன். பேஸ்டலில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ ரிசல்ட் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பென்சில் எடுத்துட்டோம்னா பிளாக் கலர் பென்சில், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு நல்லா மைன்யூட்டான சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால் பேஸ்ட்டில் போட முடியாது. அந்த சாஃப்ட் பேஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ சாஃப்ட் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணாமல் பென்சில் வச்சு இந்த மாதிரி ட்ரீ போடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரீ, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாம் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேர்டு ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்ஸு, நெக்ஸ்ட் ஒரு எஸ் ஒன்று ட்ரா பண்ணி அப்படியே மேலே அந்த எஸ்ஸுக்கு மேலே ஒரு சின்னதாக ஓவல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது டீட்டெயிலெல்லாம் எதுவும் காட்டல. அந்த ஷேப்ஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. பார்க்கறதுக்கு ப்ளைனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சின்னதாக பேர்ட்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ட்டு, நம்ம நார்மல் பேப்பரு, ட்ராயிங் புக்கு, இந்த மாதிரி எதில் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு பேப்பரில் யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு டெக்ஸ்டர் கிடைக்கும். அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக தவிர மற்றபடி நம்ம எந்த பேப்பரில் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பேப்பரில் பென்சிலில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்கா பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். முடிஞ்சதில் அதை கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை சென்னையில் சிட்டியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இல்லை ஆன்லைன்லனாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ பார்த்து நல்லா அழகாக நீட்டாக வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.